ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. நல்லா பாடணுமா? கரங்களை தட்டும்படி கேட்கிறேன். எப்போதுமே ஆலயத்தில் சொல்லப்படுகிற அந்த வாக்கு தத்தங்களை மனதில் ஆழமாக பதிச்சு அதற்கு சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த வாக்குத்தத்த சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தியானித்து அவைகளை மேன்மைகளை அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்கு நம்மளை ஒப்புவித்து ஆமென் ஆசீர்வதிக்கப்பட தெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் கிருபைகள் நம்ம வாழ்க்கையிலே கிடைப்பதாக. ஆமென் ஆமென். அந்த கிருபை ஏற்ற நேரம் நமக்கு உதவி செய்கிற கிருபை. ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தகுதி இல்லாதவனுக்கு அருளப்படுகிற கிருபையாக இருந்தாலும் ஆமென் அநேக வேளைகளிலே அந்த கிருபையினாலே தகுதிப்படுத்தப்பட்டவர்களாக ஆமென் அநேக நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆலயத்துக்குள்ளே ஆன்லைனில் கிருபையுள்ள ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடருவதாக. ஆமென். கிருபையினால் அந்த நன்மைகளை ஆண்டவர் கிருபையாய் தொடர பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்றைக்கி வாசித்த வேத பகுதியில் நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் என்ன செய்ததா? ஆமாம், 6வது அதிகாரம் ஆதியாகமம், பழைய ஏற்பாட்டில் 6வது பக்கம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மோசே என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு புறப்பட மாட்டேன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு ஆமாம் ஆமேன். ஆண்டவர் உதவி செய்யட்டும். அந்த இளைப்பாறுதலோடு இருக்கணும் வாழ்க்கையில். ஆமேன். அவர் சமூகம் நமக்கு முன்னால் செல்லுது. கலங்கின சூழ்நிலைமைகள், தலையெல்லாம் பித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைமைகள் எத்தனை வந்தாலும் இந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாயினால் அறிக்கை பண்ணணும். ஆமேன். என் கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்னால் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் அற்ற சூழ்நிலைமைகளுக்கு நேராய் நடத்தப்படுறோமோ அப்போ உடனே டிக்ளேர் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கீங்க? எஸ்ஸப்பா, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது, இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், ஆனால் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பேன். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் நான் எப்படி இருப்பேன்? இளைப்பாறுதலோடு இருப்பேன். ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். யாருக்கெல்லாம் கண்ணில் கிருபை கிடைச்சது? வேதத்தில் வாசிக்கிறோம், மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு தேவ பக்தன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஆதியாகமம் 18:3 என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் எல்லாரும் வாசிக்கணும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். 3வது வசனம் சேர்ந்து வாசிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு. அப்போ யாருக்கு கிருபை கிடைச்சது? ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நான் என்னுடைய கிருபையை என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு விலக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? தாவீதுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபையினாலே சிங்காசனம் என்னப்படுமா? ஸ்திரப்படும், நிலைப்படும். ஆமென். ஆனால் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தினால தான் என்ன செய்யும்? கிருபை பெருகும். எல்லாம் வேத வசனத்தை சொல்கிறேன், நல்லா ஆழமாக பதிச்சு கொள்ளணும். ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யும்?
கிருபை பெருகும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மளை தொடரும். கிருபையினால் நன்மைகள் நம்மளை தொடரும். மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். வாழ்நாளெல்லாம் கலைகூர்ந்து மகிழும்படிக்கு காலையில் எதால் திருப்தியாக்கப்படணும்? அப்போ எப்படி கிருபையினால் திருப்தியாக்கப்பட முடியும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நல்ல ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி துதியினாலே அவருக்கு சிங்காசனம் அமைத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குவார். ஆமென். அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆமென். ஆபிரகாமுக்கு கிடைச்சது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. தாவீதுக்கு கிடைச்சது. ஆமென். நோவாவுக்கோவென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். இப்போ எனக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு நம்ம சொல்லணும். ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீர் என்னோடு கூட வருவதனால் நானும் உடைய ஜனங்களும் விசேஷமானவர்கள். ஆமென். நம்ம ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. ஆமென். எத்தனை கூட்டம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கிருபை பெற்ற தேவ ஜனங்கள். ஆமென். கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது, நல்லது. ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை நல்லது. உதடுகள் அவரை துதிக்குமா? எதை பார்க்கலாம்? நல்லது. ஜீவனை பார்க்கலாம். ஆமென். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி கிருபையினால் திருப்தியாக்கப்பட எப்படி சாலமோன் அரசாட்சிக்கு வருமுன்னால பலிபீடம் கட்டி 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் வருகிறோம், ஐ வில் என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் இன் மை ஹார்ட். ஆமென். எப்பொழுதெல்லாம் அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கிறோமோ நன்றியால் நிறைந்து கிருபைகளை நினைத்து நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அவருடைய தயவு பெரியது. உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும். தயவு, கிருபை, இரக்கம் எல்லாம். ஆமென். அந்த கிருபையை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்கங்கிறத இப்போ பார்த்தோம். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுக்கு இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில், இந்த நோவா வாழ்க்கையில் அவங்க எப்படி தெய்வத்தோடு அவர்களுடைய தொடர்புகள் இருந்தது, அவருடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சின்ன சின்ன பகுதிகளை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேயா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 18:3 சொல்லுது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் முது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்த்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீர் சொன்னபடி செய் என்றார். ஆமென். இந்த பகுதிகள் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதிகள். இதனாலே சிலர் அதாவது உபசரிக்கிறதுல முந்தி கொள்ளணுமா? ஆமென். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இதனாலே சிலர் தேவதூதரையும் சமயமும், இந்த பகுதியை தான் அந்த எபிரேயர்கள் நிருபத்தில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இதனாலே சிலர் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆமென். அப்போ சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற. ஆமென். ஆமென். இப்போது அவனுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிங்ஷனில் நிறைய நேரம் தெரியும். யாருக்கு தெரியும் அப்படின்னா, தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் நின்று கொண்டிருக்கிற. பின்னும் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் என்ன செய்தானா? நின்று கொண்டிருந்தான். தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், என் வார்த்தையை அன்றி என்ன செய்யாது? மழை பெய்யாது. ஆமே. மழை பெய்யும்னா மழை பெய்யும், மழை பெய்யாதுன்னா மழை பெய்யாது. ஆமென். ஆண்டவர் உதவி செய்யட்டும். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கண்களில் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. ஆமென். இங்கே ஒரு உபசரிக்கிற உள்ளம், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்குள்ள ரொம்ப இருந்தது. அந்த கப்புள்ஸ், சூப்பர் கப்புள்ஸ். அம்மா அவர் எள்ளுன்னா அந்த அம்மா எப்படி நின்னாங்க? சாராள் அம்மா இன்னையா நின்னாங்க. ஆமாம் தானே? அந்த பெண்மைக்கே உரிய இன்மை, அந்த என்ன முதுமையாக இருந்தாலும் அந்த பெண்மைக்குரிய மறைந்திருக்கிற தன்மைகள், அப்படி தானே?
அந்த காலங்களில் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் ஆணுக்கு பெண் சமம்னு சொல்லிட்டு தடமாறி அந்த பெண்மைக்கே உரிய இன்மை தன்மைகள் எல்லாம் மாறி ரொம்ப மோசமான ஒரு உலகத்தில் கடந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் அந்த நாட்களில் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நின்று ஆபிரகாம் சொன்னது அப்படியே கேட்டாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அதை எல்லாம் வாசித்தோன்னா நமக்கு டைம் ஆயிரும். எல்லாம் முடித்த பிறகு அவங்க வீட்டுக்கு வந்தது யார்? தேவ தூதர்கள். ஆமே, உங்கள் வீட்டுக்கு வந்தது யார்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததானால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு அனுக்கிரகம் உண்டாகும். நல்ல தேவ மனிதர்களுடைய தேவ தூதர்களுடைய கர்த்தருடைய கண்களிலே தயவு பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இதில் பாருங்கள், 12வது வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்போ அந்த வீட்டுக்கு வந்தது யாரு? ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அவள், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஆண்டவர் சிரிக்க பண்ணுகிற, நல்ல மனமகிழ்ச்சி உண்டாகிற எந்த ஈசாக்கு அன்னைக்கு குழந்தை ஆகிய வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஆகிய ஈசாக்கை எதிர்பார்த்த, ஆமென், வாக்கு பண்ணி அந்த ஈசாக்கை அன்னைக்கு ஆபிரகாமும் அந்த சாராளும் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு ஈசாக்கு மாதிரி எந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டுட்ருக்கோமோ? ஆமென். ஒளிந்திருந்து ஜெபம் பண்ணலாம், மறைந்திருந்து ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெபங்கள் யாருக்கும் தெரியப்படாததாக இருக்கலாம். நம்ம கண்ணீரை படுக்கையில் கட்டில் கண்ணீரால் தலையணைய நினைக்கலாம். ஆமென். சில நேரங்களில் தண்ணி திறந்து விட்டு உள்ள பாத்ரூமுக்குள்ளே போய் ஓன்னு அழலாம். இல்லை பாடலை சத்தமாக வச்சுட்டு கதவை பூட்டிட்டு அழலாம். பாட்டு சத்தம் தான் வெளியே கேட்கும், உள்ள அழுகிற சத்தம் ஆண்டவருக்கு மட்டும்தான் கேட்கும். ஆண்டவர், ஆமே, கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்ததானால் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட, ஆமென், எதிர்பார்க்கிற அந்த ஈசாக்கை நீங்கள் எதிர்பார்க்கிற, அவ வாழ்க்கையில் ஈசாக்கை எதிர்பார்த்தா ஈசாக்கு மாதிரி எந்தெந்த ஆசீர்வாதங்களை, மங்களமான உத்தரவுகளை, பொருளாதார ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பின் திட்டங்களை, அபிஷேகத்தை, வரங்களை, கிருபைகளை, எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த நன்மைகளை எல்லாம், ஆமே, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும். அடுத்த உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். ஆமென், ஆமென், ஆமென். தைரியமாக சொல்லுங்க. இவ்வளோ நாளாச்சே, வயசாயிடுச்சே, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போச்சே, மருத்துவ உலகம் இல்லைன்னு சொல்லுதே, சாத்திய கூறுகள் எதுவுமே இல்லையே, எல்லாமே காற்றும் இல்லையே, மழையும் இல்லையே. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நாடின துறைமுகத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆலயத்துக்குள்ள ஆன்லைனில் இருக்கிற எனக்கு அருமை மகனே, மகளே, நான் உனக்கு இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, கால தாமதம் ஒரு நாளும் கிருபை பெற்ற தேவ ஜனத்துக்கு தடை செய்யவே முடியாது. நானும் நிறைய விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருக்கிறேன். எப்போல்லாம் என்ன சொல்கிறேன் அதை சொல்வேன். இல்லை ஆண்டவரே, இந்த மாசத்தில் இப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க, உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. ஆமே, 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 உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் செல்லுது, நீங்கள் எனக்கு இளைப்பாறுதல் தருவீங்க. இப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும்? விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா? அப்போ விரும்பின ஆசீர்வாதம், நன்மையை, ஆமென், கண்டிப்பாக கிருபை, கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததே. ஆனால் இந்த தம்பதிகளைப் போல நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென், ஆமென். அடுத்தாக்கில் 18 எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிக்கணும். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு
ஆமே. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. என்ன? கிருபை பெற்ற, அவருடைய கண்களிலே கிருபை பெற்ற தேவ ஜனத்துக்கு தேவன் தம்முடைய திட்டங்களை தெளிவாய் வெளிப்படுத்துவார். இதுதான் என் திட்டம், இதுதான் என் நோக்கம். ஆமென், ஆமென், ஆமென். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் பிறக்கு முன்னாலே கிருபை கிடைத்தது. எல்லாரும் அழிக்கப்படும் பொழுது கிருபை அவன் வாழ்க்கையில் இருந்ததினாலே அவன் மாத்திரம் காக்கப்பட, அவனை குறித்த தேவ ஜனத்தை காக்க வேண்டும் என்கிற தேவ திட்டம் அவன் மேலே இருந்ததுனால, ஆமென், ஆமென், ஆண்டவர் அவனுக்கு திட்டத்தை சொன்னாரா இல்லையா? இப்போ நீ தான் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை என்ன செய்யணும்? பார்வோன்கிட்ட போய் சொல்லி என் ஜனத்தை என்ன செய்யணும்? அப்போ கிருபை கண்களிலே கிருபை கிடைத்ததானால் தேவ திட்டங்களை தேவன் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துவார். ஆமென். இப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? அந்த திருப்பி வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்குவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். இப்போ யாரால தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட போகுது? ஆமே, பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடின்னு ஒன்று இருக்குங்க. ஆமே, தாவீதின் சிங்காசனம். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீது எழுதின வசனங்கள் சங்கீதங்களில் வாசிக்கும் போது கிருபையை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பார். ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லதும், என் உதடுகளுமை துதிக்கும். காலையிலே உடைய கிருபையை கேட்க பண்ணும். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக. அவருக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமென். எத்தனை பேர் இருந்தாங்க அந்த ஈசாய் வீட்டில். ஆனால் தாவீது ஆடுகளுக்கு பின்னால் தெரிஞ்ச அந்த தாவீது ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் கர்த்தருடைய கண்களில் அந்த தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினால் அவன் அரசனாக்கப்பட்டான். ஆமென். நைல் நதியிலே மருத்துவச்சிகள் கரங்களிலே அழிக்கப்பட, நைல் நதியிலே அழிக்கப்பட, ராஜாவின் கட்டளைகளால் அழிக்கப்பட, எத்தனை சூழ்நிலைமைகள் இருந்தாலும் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கர்த்தர் கண்களிலே தயவு பெற்ற மோசேக்கு, ஆமென், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்வார், திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். தமது பரம திட்டத்தை, அந்த பரலோக திட்டங்களை நம்மகிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவார். எப்படி? நான் மறைப்பேனா? சிநேகிதனை போல நம்ம நேசிக்கிற ஆண்டவர் அவர். ஆமென். அதில் சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இந்த தெளிவு ஆண்டவருக்கு நம்மளை குறித்து வரணும். நோவாவை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக. இப்போ என்ன சொல்கிறாரு? இவனோட இதெல்லாம் அழிஞ்சு போகாது. இப்போ நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஜீவன் சுகம் பலன் எதற்காக? வரப்போகிற சந்ததிகளுக்கு அவருடைய மகிமை அறிவிக்கும்படியாக. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய அதிசயமான கிரியைகள், கிருபைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிப்போது. அதை எப்படியாக அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்கோ, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கோ, எப்படி படுத்திருக்கும் போது, நடக்கும்போது, ஆமென், பிள்ளைகளுக்கு ஊட்டும் போது, ஆமென், பிள்ளைகளோடு உறவாடும் போது, பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, பிள்ளைகள் படிக்க கஷ்டப்படும் பொழுது, ஆமென், அந்த கிருபையை, அந்த தெய்வத்துடைய மகத்துவங்களை என்னையை குறித்து உங்களுக்கு குறித்து ஆண்டவர் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார் அனைவருக்கும் கட்டளையிடுவான். ஆமென். அதை ஆண்டவர் நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை யார் அறிஞ்சிருக்கிறாராம்? அப்படி அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் கண்களில் கிருபை கிடைக்கும். ஆமென், ஆமென். சிம்பிள் வே தான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு நமக்கு. இதெல்லாம் செய் மகளே, இதெல்லாம் பண்ணு, கண்டிப்பாக என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். அடுத்தாக்கில் இதில் பாருங்கள், இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். 32. அப்பொழுது அந்த புருஷர் அவரிடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக என்ன சும்மா நின்றுக்கிட்டே இருந்தானா?
சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னால் ஆபிரகாம் சும்மா நின்றுட்டு இருந்தாரா? என்ன செஞ்சார்? விடுதலைக்காக, அந்த ஜனம் காக்கப்படுவதற்காக. ஆமாவா இல்லையா? அந்த கீழ்ப்படிதல், அந்த இன்னும் நல்லா சொன்னால் ஒரு கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதான் அவர் கேட்குற, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களை விட்டு போகாதிரும். ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் பின்னும் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். என்ன சொல்கிறார் பாருங்க, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். பாருங்களேன், அடுத்தாக்கில் வேகமாக பாருங்க. துன்மார்க்கரோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் வாசிங்க என் கூட சேர்ந்து நடத்துவீரோ சர்வலோக நியாயாதிபதி. எப்படிலாம் சொல்கிறான் பாருங்க. ஜனம் காக்கப்பட, முதல்ல கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை காக்கப்பட, கர்த்தர் கிருபையாய் கொடுத்த தலைமுறைகள், கர்த்தர் கொடுத்த சுதந்திரங்கள் காக்கப்பட, நம்முடைய வீட்டார் அனைவருக்கும் சொல்வானா, நம்முடைய வீட்டார் காக்கப்பட என்ன செய்யணும்? ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பீரோ? ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால், ஆமே, நின்று பின்னும் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். அடுத்தாக்கில் பாருங்க, அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமானை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் அவன் கேட்டதுனால பதில் கிடைக்குது பாருங்க. அவர் கண்ணில் தயவு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறத அவர் கேட்பார். சொல்கிறாரா இல்லையா? எப்பா 50 பேர் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆமாப்பா நான் ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. அடுத்தாக்கில் பாருங்க, ஆபிரகாம் பிரதிதோ தோளும் சாம்பலுமாக இருக்கிற அடியே தாழ்த்துறான், இன்னும் தாழ்த்துறான், இன்னும் தாழ்த்துறான், இன்னும் தாழ்த்துறான். தாழ்த்தி தேவ சமூகத்தில் நின்று மின்னு கெஞ்சுகிறான். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு குறைவாக 5 பேர், ஆமே 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுசையும் அழிச்சிருவீங்களே. இப்போ எத்தனை பேர் அப்பனா? 50ல் 5 போனா 45 பேர். ஆமேன், ஆமேன். அப்போ சொல்கிறாரு ஆண்டவர், 50க்கு 5ன்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா அதற்கு 45 நீதிமான்களை அங்கே கண்ட அதை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் நின்று தான் பாருங்களேன். உடனே பதில் கொடுக்கிறவர். சில காரியங்களுக்கு சில கால தாமதங்கள். அவன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை ஈசாக்க பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணான் பார்த்தீங்களா? ஆமென். ஆனால் ஜனத்தை அழிக்கிற விஷயத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனத்தை அழிக்கும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்துகுவர், அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர். ஆமென், ஆமென். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? இப்போ 45 பேர் இருந்தால் விட்டுறதேன்ப்பா. எப்படி நண்பனோடு பேசுவது போல, சிநேகிதனோடு பேசுவது போல பின்னும் ஆபிரகாம் நின்று கொண்டான். அடுத்தாக்கில் பாருங்க, பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள். 50 45 ஆச்சு. இப்போ 45 எப்படி ஆச்சு? ஆமே. எப்படி ஜெபம் பண்ணுறோம்? இல்லைன்னா என்ன செய்திருந்தோம்? ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் அப்படி சொல்ல வேலையே கிடையாது. பதில் தரும் வரைக்கும் அவரை விடக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை விடுவித்தால் ஒழிய, நீர் ரட்சித்தால் ஒழிய, நீர் அபிஷேகித்தால் ஒழிய, நீர் இந்த கிருபை வரங்களை தராதார் இருந்தால் ஒழிய, ஆமென், ஆமென், ஓடவே கூடாது. பிடிச்சி கொள்ளணும், பற்றி பிடிச்சி கொள்ளணும். எனக்கு செய்யும் ஆண்டவரே, எனக்கு செய்யும் ஆண்டவரே. பேசுகிற தெய்வம். அடுத்தாக்கில் பாருங்கள், அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன்ப்பா. அப்பொழுது அவன் இன்னும் பேசுகிறேன். ஆண்டவருக்கு முதல்ல சொன்னான் தூளும் சாம்பலும் சொல்லி தாழ்த்துறான். இப்போ பயப்படுறான். என்ன செய்கிறான்? யாருக்காக திறப்பில் நிற்கிறான்? சில நேரம் ஜனத்துக்காக திறப்பில் நிற்கும்போது ஆண்டவர்கிட்டருந்து வர்ற கோபத்தையும் வாங்க வேண்டியது இருக்கும். இங்கே மனுஷர் மூலம் வரக்கூடிய கோபத்தையும் வாங்க வேண்டியது இருக்கும். இவனை எப்படியாவது அங்கே கொண்டு போயிருவானோன்னு இது எல்லாத்துக்கும் ஏஜெண்டாக ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, பிசாசு.
இவனும் நம்மள்ட்ட ஆக்ரோஷமாக திறப்பில் நின்னா என்ன செய்யணும்? கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஆமேன், 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 ஆமேன். அதனால் விடக்கூடாது. எப்படிலாம் முடியுமோ. சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்ய மாட்டீரோ? பின்னும் நின்று கொண்டிருந்தான். ஆண்டவரே, தூளும் சாம்பலுமாக அடியேன் பேச துணிந்தேன். இப்போ என்ன சொல்கிறான்? கோவப்படாதீங்கப்பா, ஒரே ஒரு காரியம் கேட்டுக்கிறேன், கோவப்பட்டுறாதீங்க. நல்லா கவனிங்க. கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவன் 30 நீதிமான்கள் அங்கே கண்டால் அழைப்பது இல்லை. இன்னும் மறுபடியும் கேட்குறான். இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன். 20 நீதிமான்கள். 50 இப்போ எங்கே வந்து நிற்கிது? 20ல் நிற்கிது. அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை நான் அழைப்பதில்லை. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு மறுபடியும் சொல்கிறான், கோபம் வராதிருப்பதாக இன்னும் இந்த ஒரு விசை பேச மாத்திரம் பேசுகிறேன். இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. கர்த்தர் ஆபிரகாமுடைய பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்துக்கு திரும்பி போய்விட்டான். கீழ்ப்படுகிறவங்களுக்கு, கண்மூடித்தனமாக கீழ்ப்படுகிறவங்களுக்கு, போராடி ஜெபிக்கிறவங்களுக்கு, தங்களை தாழ்த்தி, ஆமாம் அவன் பண்ண யோனா மாதிரி அவங்க பண்ண பாவம், அவன் தண்டனை அனுபவிக்கணும். அதனால் நினிவேக்கு போகாமல் எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போயிட்டார். அங்கே யோனா புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம், மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை போக்கடிக்கப்படுகிற இடம் எது? எங்கே கீழ்ப்படியாமை செயல்படுகிறதோ அங்கே கிருபை போக்கடிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். அங்கேயும் ஆண்டவர் ஜனத்துக்கு மேலே கிருபை வச்சு இரக்கம் வச்சு அந்த ஜனத்தை அவனை சொல்கிறான், எனக்கு தெரியும் திடீர்னு மனம் மாறிடுவீர், திடீர்னு இறக்கப்பட்டுருவீர், நீர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், ஆண்டவரே ஆமென், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். அதனால தான் நான் சொல்லாமல் போயிட்டேன். என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் யாருக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்ததோ திட்டங்களை தெரிவிப்பார். பின்னும் தேவ ஜனத்துக்காக அழிவுகளில் நிற்கிற தேவ ஜனத்துக்காக எப்போதும் நீங்கள் நினைக்கணும். ஒரு கிணற்று விளிம்பில் பிள்ளை நின்னா என்ன செய்வீங்க? ஒரு கிணத்து விளிம்பிலையோ இல்லை ஒரு நீர்நிலைகள் பக்கத்துலேயோ ஒரு விவரம் தெரியாத பிள்ளை நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வேகமாக ஓடி போய் எப்படி செய்வீங்க? படபடான்னு இழுத்துட்டு வருவோம்ல. அழிவுக்கு நீராய் போகிற ஜனத்தை குறித்த உணர்வுகள் நமக்குள்ள அப்படி இருக்கணும். எப்போ தடுமாறி விழுவான்னு தெரியாது. தேசத்தில் கொள்ளை நோய், காம விகாரம், பச்சை பிள்ளை குழந்தை, அவனுக்கு இருதயம் இருக்கான், அவன் மிருகமா இல்லை அவனை ஆட்டி படைக்கிற அந்த ஆவியனுடைய இந்த தேசத்தில் செய்யப்பட்ட சூனியங்கள், யாகங்கள், வேள்விகள், இவைகளினுடைய கிரியைகளா தேசம் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. நம்ம பிள்ளைகளை வெளியில் விட்டுட்டு பத்திரமா வருவாங்கங்கிற நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆமே, வேலி அடைக்கணும். பொம்பளை பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, பையங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உடனே என்ன அவங்க ஆயுதம் தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு மேலேருந்து குதிச்சிருவேன், மருந்தை குடிச்சிருவேன். நான் சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணிகிட்ருக்கேன். 2-3 குடும்பங்கள். அது பிள்ளைகள் வாயில் வார வார்த்தை என்ன தெரியுமா? மேலேருந்து குதிச்சிருவேன், மருந்தை குடிச்சிருவேன், ஹேங் பண்ணிடுவேன், எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அழிக்க நினைப்பது சாத்தானுடைய திட்டம். எங்கே இருக்காங்க? சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். இப்போ இப்படிலாம் ஒரு ஸ்பிரிட்டை தற்கொலையின் ஆவி தேசத்துக்குள்ளே மட்டும் இல்லை, சபைக்குள்ளேயும் கிரியை செய்து இடம் கொடுக்குறவங்க வாழ்க்கையில். நாட் ஃபார் ஆல். ஆமே, 12 பேர் அவர் ஜெபம் பண்ணி தெரிஞ்சு கொண்ட சீஷர்கள். யாருக்குள்ள பிசாசு புகுந்தானா? நான் நினச்சி பார்ப்பேன், எனக்கு ஆண்டவரோடு இப்படி இருக்கிற பாக்கியம் கிடைக்கல. அவரோடு போனாங்க,
என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு அருமையான அனுபவங்கள். இப்போ ஒரு ஊழியம்னு போகிறோம், ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம், ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறோம், அற்புதம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வீட்டுக்குள்ளே இருந்து எப்போ பார்த்தாலும் அந்த 4 சுவருக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு எதையாவது யோசித்துக்கிட்டு, அதெல்லாம் விட இதெல்லாம் மனரம்மியமாக மனோகரமாக இங்கே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோன்னா பாதி பிரச்சனை நம்மளை விட்டு ஓடி போயிடுது. இயேசுவின் நாமத்தில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது. அப்போது அந்த ஆவியின் கிரியைகளுக்கு யார் இடம் கொடுக்காங்களோ அதுவா முடிவு, சாவா முடிவு, மரணமா முடிவு. ஆமே, அது முடிவே கிடையாது. ஆமே, நின்று பார்க்கணும், ஃபேஸ் பண்ணணும். எங்கே நம்மளை இருத்துறாங்களோ அங்கே நான் அப்படி இல்லைங்கிறத வாயில் சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். நான் அப்படி அல்லங்கிறத நான் சொல்கிறேன். அந்த யங் கப்புள்ஸ்க்கு நான் சொல்கிறேன், வாழ்ந்து காட்டு வாழ்க்கையில், வாயில் சொல்லாத. எப்போ பிசாசு உள்ள வெளியே தள்ளுவான்னு தெரியாது, எப்போ கொண்டு போவான்னு தெரியாது. ஒரு முறை அந்த ஆயுதத்தை எடுத்துட்ட, எப்போ உன்னைய திருப்பி கொண்டு போயிடுவான்னு தெரியாது. எப்படி இருக்கானா, கட்சிக்கிற சிங்கம் போல தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அவன் அறிந்து யாரை விழுங்கலாமோ வென்று எப்படியா வகை தேடி. நம்ம இந்த வீடுகளில் ப்ராப்ளம் மேக்கர்ஸ் சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆகாதவன் மனைவி கைப்பட்டா குத்தம் கால் பத்தா குத்தம்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம நல்லதே செய்வோம், மன்னிச்சு மறந்து எப்படியாகிலும் ஒரு சமாதானத்துக்கு நேராக போவோம், நம்ம வீறு நட எடுத்து வைப்போம். ஆனால் அங்கே நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, அங்கே நம்மளை ஒரு படி கீழே இறக்குவாங்க. ஆனால் நம்ம இறங்கக்கூடாது. இன்னும் தாழ்மையாக பின்னும் ஆபிரகாம் பேச துணிந்தேன். ஆமே, தூளும் சாம்பலுமான அடியேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. வீட்டுக்குள்ளே ஆமே, இன்னும் கொஞ்சம் தாழ்த்திக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்களேன். யாராவது ஒரு பக்கம் இறங்கி போனால் தான் ஒரு 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 பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல் குடும்பத்துக்குள்ளே வரும். 2 பேரும் அப்படி நின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் இறங்கி உங்கள் முக்காட்டுக்கு நடுவில் இருக்கிற முகத்தை பார்த்து, ஆண்டவர் யோசேப்பு நிமித்தம் போத்திப்பார் அரண்மனையை ஆசீர்வதித்தவர். சும்மா சொல்லுங்கள், என் முக்காட்டு நடுவில் என் முகத்தை பாருங்கள், என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை பாருங்கள், என் கொந்தளிப்பை பாருங்கள், என் கண்ணீரை பாருங்கள். அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் பிரச்சனையான சூழ்நிலை அடிக்கடி, எங்கப்பா போவேன் உங்கள் சமூகத்தை விட்டுட்டு, எப்படிப்பா சொல்லுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து. அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட கொட்டுங்க. இதுக்கு மாறா இப்போ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எப்படி வலி இல்லாமல் ஹேங் பண்ணுறது, எப்படி டைவர்ஸ் ஆனால் இதையா பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்குதான், எனக்கு தெரியல. எப்படி டைவர்ஸ் ஆனால் தனியாக வாழ்க்கை நடத்துறது, எப்படி இவனை ஓவர் கம் பண்ண, எப்படி இவனுக்கு சில காரியங்களை டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இது வாழ்க்கைக்கு உதவாது. அதே சமயத்தில் நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 4 வார்த்தை சத்தியம் காதில் விழட்டும், பாடல் சத்தம் காதில் துணிக்கட்டும். ஆமே, கர்த்தரை பிடிச்சிக்கோங்க, கர்த்தருக்கு முன்னால் நில்லு. அந்த பக்கம் உன் பக்கம் ஃபுல்லாக ரைட்டாகவே இருந்தாலும், அந்த பக்கம் எல்லாமே தப்பாக இருந்தாலும், அவங்க ராங் சைடில் ஏறி தான் வராங்க, ரைட்டாக வரல. ஆனால் நம்ம விலகிட்டா, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் ராங் சைடு தான் வாரான், அவன் ஏறி தான் வாரான். அவன் நம்ம மெதுவாக போயிட்டோன்னா, நம்ம ஒதுங்கிட்டோன்னா நமக்கு நிறையா பாதிப்பு இருக்காது. உண்மை தானே? 4 வயசில் போகும்போது பிள்ளைகளுக்கு வேகம் வரும், வாலிப பிள்ளைகளுக்கு அந்த வாலிப ரத்தம் இல்லையா, அவன் என்ன வர்றதே ராங் சைடு, அதுவும் எப்படி வாரான், ஏறி வாரான். ஏறி தான் வாராங்க ஃபேமிலி லைஃப்பில். ஆமே, தப்பு தான், எனக்கு தெரியுது. நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவர். நெறிந்த நாணலை முறியாதவர் தேவ பிள்ளையே. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர்.
ஆமென். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். எரிய முடியாமல் எரிகிற அந்த 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 திரியை அவர், அந்த மங்கி எரிகிற திரியை அணைச்சி போட மாட்டார். அந்த மங்கி எரிகிற திரி இப்படி அணைச்சா அணைஞ்சிரும். அப்படி தான் மங்கி எரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா? நிறைய நேரம் ஒரு நெறிந்த நாணலை போல் இருக்கிறோம்ல. ஆனால் அவர் அதை ஒரு நாளும் அணைக்க மாட்டார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். பின்னும் ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். தூளும் சாம்பலுமான அடியேன் பேச துணிந்தேன். ஆமென். ஏன் நம்ம ஜெபம் பண்ணுறவங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு பெரிய கப்பலை ஓட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே நல்லா சேஃப்டியாக ஜேர்னி பண்ணுறாங்க. வெளியில் அலை அடிக்கி, புயல் அடிக்கி, அந்த போட்டு, அந்த கப்பல் அப்படி இப்படி தடுமாறுது. ஆனால் அதில் ஒரு சிலர் பாஸ்டர்கிட்ட எதிர்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, என்ன இவர் அப்படின்ட்டு கீழே குதிக்கிறாங்க. என்ன நடக்கும்? அந்த நடுக்கடலில் அந்த கப்பலை விட்டு கீழே குதிச்சா என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். அப்போது பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஐயையோ கீழே போயிட்டாங்களே, என்ன செய்கிறாங்களாம், அவங்கள காப்பாற்ற போகிறாங்களாம். அந்த சில பாதிப்புகள், அதனால் விட்டுருங்க பாஸ்டர், விட்டுருங்க. தெரியாது. அந்த பாஸ்டர் கேரளாவிலேருந்து வந்த ஒரு பாஸ்டர். எங்கள் உள்ள நிலைமைகள் ஒன்றும் தெரியாது. அப்போ நேரத்துக்கு சில பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம திறப்பில் நிற்கும் பொழுது சில பாதிப்புகள் நமக்கு உண்டு. ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் பாதத்தை பற்றி கொள்ளுமே ஆனால் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்தை துருகும். இறக்கத்துக்கு கெஞ்சலாம். அப்புறம் என்ன செய்துட்டாரு ஆபிரகாம்? அவர் வழியாக அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். ஆண்டவர் அவர் வேலையை பார்க்க வேலையை தொடங்கிட்டாரா இல்லையா? அப்புறம் பின்னால் நீங்கள் பாருங்கள். ஆமென். இதில் இன்னொரு காரியத்தை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். கையை பிடிச்சி இன்னொரு ஆளை கொண்டு போய் விட்ட போது கர்த்தருக்கு அவர் என்ன சொன்னார்? ஐயையோ அது தூரமாக இருக்குது, என்னால் அங்கே போக முடியாது, இந்த பக்கத்தில் இருக்கு, நான் போகிறேன் சொன்னாரா இல்லையா? இந்த ஆபிரகாமை நினச்சி தான் லோத்து குடியிருந்த பட்டணங்களை அழிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துலேருந்து அவனை காப்பாற்ற நினச்சாரு. ஆமாவா இல்லையா? இந்த தேவ மனுஷன் அங்கே போய் நின்று நம்மளுடைய சர்டன் லெவல் தான் நம்மளால் பின்னால் பண்ண முடியும். ஆனால் இறக்கத்துக்கு நம்ம கெஞ்சணும். அதுக்காக அப்படி நம்ம விட முடியாது. ஆமென். இறக்கம் இறக்கம் கேட்டுகிட்டே இருங்க. அந்த கிருபை உம்மை கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சதில்லப்பா, ஆமென், எனக்கு கிருபை செய்யுங்க. ஆனால் நான் விட முடியாது, நீங்கள் சொல்லுங்கள், என்னால் விட முடியாது, கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, தொடுங்க. எப்படி தொட்டால் மாற்றங்கள் வரும்? நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அந்த கிணற்று விளிம்பில் நின்றுட்டுருக்காங்க, ஆண்டவரே நரக வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட தேவ ஜனத்துக்கு தான் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும். ஆமென். கையை பிடிச்சி விட்ட பிறகு கூட என்ன செய்ய முடியல, ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். போனால் போயிட்டே இருக்கணும். அப்புறம் போனார் இல்லையா? இனத்தை ஜனத்தை தகப்பன் வீட்டை எல்லாத்தையும் விட்டு அந்த அம்மாவும் அந்த ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்கல. எங்கே போகிறீங்க? அந்த ஊர் எப்படிப்பட்டது? அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கா? படிக்கிற வசதி ஏதாவது கேட்டாங்களா? கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல், கண்மூடித்தனமான பாசம், கண்மூடித்தனமான அர்ப்பணிப்பு, கண்மூடித்தனமான நம்புதல். இதுதான் அவங்க கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்தது ஆபிரகாமுக்கு. ஆமே. நோவாவுக்கும் கிருபை கிடைத்தது. ஜெபம் பண்ண போகிற ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரே ஒரு பகுதியை வாசிட்டு முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 24:35 சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் கண்டிப்பாக எடுக்கணும். ஆதியாகமம் 24:35 சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் என் எஜமானை மிகவும்
ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எப்படி? தயவு, கர்த்தர் கண்களிலே தயவு கிடைத்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வீட்டுக்கு நல்ல ரெபேக்காளையும் கொடுத்தாரா கொடுக்கலையா? இங்கே பாருங்கள், என்னதான் எஜமானை மிகவும். அப்போது கர்த்தர் கண்களில் தயவு கிடைச்சதுன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களினாலேயும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? நீங்கள் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்கங்க. ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவரே, கனமடைய பண்ணுகிறவரே, மீன்வாயில் பணத்தை அகப்பட பண்ணுகிறவரே சொல்லி பாருங்களேன். வீட்டில் உள்ள தரித்திரம் நம்மளை விட்டு ஓடுதான் பாருங்கள். வசனம் மேற்கொள்ளணும். அந்த தரித்திரத்தை வசனம் மேற்கொள்ளணும். அந்த கடன் பிரச்சனையை அந்த வசனம் மேற்கொள்ளணும். அந்த அந்த மந்த்லி ஏதோ கட்டுறாங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கம்மா? இஎம்ஐயா? அந்த அந்த இஎம்ஐ ப்ராப்ளத்தை அந்த வசனம் மேற்கொள்ளணும். வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதான். நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. அது மேற்கொள்ளுதா இல்லையா நான் பார்க்குறேன். ஜீவன் உள்ளதுங்க. ஆவியாயும் ஜீவனாயும் ஆத்துமாக்களையும் கணுக்களையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள வார்த்தைகள். ஆமேன். எல்லாம் கிரெடிட் கார்டு ப்ராப்ளத்தை அந்த வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். எல்லா வட்டி கடன்களை அந்த வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். எல்லா சமாதான குறைவுகளை சமாதான காரணர் அந்த எல்லைக்குள்ள வரும் பொழுது வசனம் விருத்தி அடைந்து அந்த சமாதான அந்த 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 சமாதான குறைவுகளை மேற்கொள்ளும். சும்மாலாம் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். வீணா சும்மா அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டே புலம்புங்க. நெகேமியா அழுதாராம். துக்கித்து அழுது உட்கார்ந்து அழுதாராம். வேதம் அப்படி சொல்லுது. ஆமென். ஆனால் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி 52 நாட்களுக்குள்ள தீக்கரையாக்கப்பட்ட மண்மேடுகள் ஆக்கப்பட்ட அந்த அலகம் கட்டப்பட செயல் வீரர்களாக இருக்கணுங்க வாழ்க்கையில். ஆமென். ஆமாம், ஆக்டிவேட் ஆயிடணும். பி ஆக்டிவ். ஒரு நாளும் உட்காந்துடக்கூடாது, அழுதுட்டு உட்காந்துடக்கூடாது. ஐயோ ஏன் எனக்கு இல்லை, நீ அனுமதித்து என்னை நடத்துகிற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவரே, கனமடைய பண்ணுகிறவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தர் தேவ தயவு பெற்ற தேவ மனுஷன் என்னதானா? கர்த்தர் அவரை எஜமான எப்படி 4 பேர் என்னை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? எப்படி கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு என்ன உண்டு? வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக்கி இருக்கிறார். உங்களையும் ஆக்குவார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. எதை செய்ய? ஃபீஸ் கட்டவா, வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்கவா, இல்லை பிள்ளைக்கு திருமணத்துக்கு கையில் ஒன்றும் இல்லையே, அடுத்த நேரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் திகைச்சு போய் வந்திருக்கீங்க இல்லையா? வசனம் மேற்கொள்ளட்டும். முழங்கால முடக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் முழங்கால் போடுங்க. உட்கார்ந்த இடத்துல வார்த்தையை சொல்லுங்க. வசனம் விருத்தி அடைந்த அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளட்டும். பலவீனப்பட்டீங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வார்த்தையை அனுப்பி குணமாக்கி, வசனத்தை அனுப்பி குணமாக்கி, தழும்புகளால் குணமானீர்கள். வசனம் விருத்தி அடையட்டும். சொல்லிட்டே இருங்களேன். அது சும்மா வருதான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்க. நான் இத்தனை நேரம் சொன்னேன், நடக்கலைன்னு வந்து சொல்லுங்க. நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். நானும் சேர்ந்து சொல்கிறேன். நடக்கும் வரைக்கும் சொல்லுவோம். அது ஆவியாயும் அது ஜீவனாயும் அது ஆத்துமாக்களையும் கணுக்களையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாயும். ஆமேன். எங்கே ஒரு உயிர்ப்பிக்குதல் வேணுமோ விடக்கூடாது. பிடின்னு பிடிக்கணும். ஆமேன். ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆக நோவாவை குறித்து சொல்லும் பொழுது, நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தேன். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, கட்டளையிட்டபடியெல்லாம் நான் செய்வேன். நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அந்த சந்ததியில் அவனை மோசமான உலகத்தில் அவனை நீதிமானாக கண்டார். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தானா. அவன் செய்தது அவன் செய்த பொழுது கர்த்தர் அவனை உள்ள விட்டு
விட்டு கதவை அடைச்சார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆபத்தான சூழ்நிலைமைகள் இருந்தாலும் நோவாவும் அவன் குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே பத்திரமா காக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஐயா. அவனை உமக்கு முன்புதாங்க ஆண்டவரே நீதிமானாக கண்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைக்கும் ஐயா. எங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக நீங்கள் மாதத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நித்திய தலைமுறைகளுக்கென்று ஆண்டவரே தேவன் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவரே இந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் ஆண்டவரே அந்த நித்திய தலைமுறைகளுக்குரிய அந்த வானவில்ல ஒரு உடன்படிக்கையாய் கொடுத்தீர் அல்லவா ஆண்டவரே. எங்களுடைய தலைமுறைகளுக்கு உங்கள் தயவு, எங்கள் தலைமுறைகளுக்கு உங்கள் கிருபை, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் ஐயா. அழிக்க மாட்டேன் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நித்திய நரக அழிவில் இருந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆண்டவரே காரியங்களில் இருந்து எங்கள் தலைமுறைகள் காக்கப்படுவதாக நாம மகிமைப்படட்டும். நீர் உயர்த்தப்படும் ஆண்டவரே. இந்த நாட்களில் வேதனையோடு அடுக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். வசன விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மிகவும் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், சீமானாக்கி இருக்கிறார். ஆடு மாடு ஆண்டவரே, வெள்ளி பொன், வேலைக்காரர் வேலைக்காரிகள், ஒட்டகம் கழுதை கொடுத்திருக்கிறார் அப்பா. அந்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே வசனம் மேற்கொண்டு இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைமைகள் வார்த்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. வசனம் மேற்கொண்டதே வசனம் விருத்தி அடையட்டும், நாம மகிமைப்படட்டும். இரவு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறுகிற எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். வந்த எல்லாரையும் ஆன்லைனில் ஆலயத்துக்குள் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். முடிந்தால் இரவு 11-12 பங்கெடுக்க கேட்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.